என்ன கவலை? அ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அ அப்புறம் ஷாப்பிங் கூட்டிட்டு போய் எல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு, எதுவும் வாங்காம வந்துட்டோமே! அ அதனால கோவமா? ஆஹா, இல்லையே. நீங்க ஏன் எங்களுக்கு செலவு பண்ணணும்? அம் ஒண்ணு எங்க அப்பா பண்ணணும், இல்ல ஹஸ்பண்ட் பண்ணணும், இல்ல எங்களுக்கு நாங்களே தானே பண்ணிக்கணும். அம் நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்லையே. ஓ! ம். அம் ஒரு ஃப்ரெண்ட கூட நாங்க பண்ணக்கூடாதா என்ன? ம் நீங்களும் உங்க அப்பாவ டிபெண்ட் பண்ணி தானே இருக்கீங்க. ஆம். இப்பதான் நான் கிளினிக் வச்சுட்டேனே! அப்புறம் என்ன? ம் இருந்தாலும் இல்ல உங்களுக்கு ஏன் கஷ்டம்? நாங்களே பார்த்துக்குறோம். ஓ! ஆ அடுத்தவங்க ரூ. 1 எனக்கு வேண்டாம். என்னோட ரூ. 1 நான் யாருக்கும் தரல. ஆஹா! ஆம். எனக்கு ரூ. 1 வேண்டாம். கட்டு தான் வேணும். உங்ககிட்ட இருக்கிறத விட வாங்க எங்ககிட்ட இருக்க போகுது. ஆ ஆ அதான். எங்க அப்பாவோடதெல்லாம் எனக்கு வேண்டாம். நீங்க என்ன பத்தி மட்டும் பேசுங்க. எங்க அப்பாவையெல்லாம் இழுக்க வேண்டாம். ம் ஆ அப்புறம் ஊருக்கு திரும்ப போயிடலாமா? ஓ! போலாமே! அப்போ கெஸ்ட்ட இன்வைட் பண்ணிட்டு போயிரலாம். அதானே பார்த்தேன். சரியான ஆள் தான் நீங்க என்ன? உங்க அளவுக்கெல்லாம் நான் ஒன்றும் அழுத்த கிடையாது தெரியுமா? ஆ எதுனாலும் நான் ஓப்பனா பேசிருவேன். நீங்க என்ன விஷயம்னே இப்ப வரைக்கும் சொல்ல மாட்றீங்க பார்த்தீங்களா? ம் அது சொல்ல விருப்பம் இல்லன்னா சொல்ல வேண்டாம். எதுக்கு உங்களுக்கு கஷ்டம்? ம் தேங்க்ஸ். மத்தவங்க எல்லாம் கண்ணால பார்க்குறாங்க. அ நீங்க மட்டும் தாங்க கண்களுக்குள்ள பார்க்குறீங்க. அ உங்க பார்வைய தவிர்த்துட்டு விலகி போறதெல்லாம் இயலாத ஒண்ணு எனக்கு. டாக்டரே டாக்டரே என்ன? இங்க வா வா. நாங்க வரல. யோ அவளை கூட்டிட்டு வாயா. நீங்க வாங்க. நாங்க போறோம். டேய் மேகமுக்கா அவளை கூட்டிட்டு வாடா. இந்த இன்சர்ட் தேவையாடா உனக்கு? தேவையா? ஆ ஏன் நிறுத்திட்டீங்க? சிரிங்க சிரிங்க. ஐயோ சாரிப்பா. நான் கூட நினைச்சேன் நீங்க என்ன எதுவும் சொல்றது இல்ல அப்படின்னு. ஆ ஆனா அவங்கள சொல்ல வச்சு நல்லா வேடிக்கை பார்க்குறீங்கல்ல? ஆஹா இல்ல. அது சரி. அங்க போலாமா? ஆ அவங்க என்ன பண்றாங்க நம்ம ஓரமா உட்காந்து வேடிக்கை பார்ப்போம். ஏன் அதை இங்கேருந்து பார்க்கக்கூடாதா? அங்கே தான் போகணுமா? ம், ம், அங்க போலாமே. அஜய் முதல்ல போகமாட்டேன் போகமாட்டேன்ட்டு அங்கே பாருங்க எவ்வளோ ஜாலியாக பாடி ஆடிட்டு இருக்கான். அப்படி உங்களுக்கும் ஆடணுமா? தாராளமாக போங்க. சச்சா அப்படிலாம் இல்ல. இல்ல. இன்னும் அதையே நினச்சிட்டு இருக்காதே. போய் பாடுங்க போங்க. சரி வரேன் வாங்க. தேங்க்ஸ். ம் ஐயோ கடவுளே அந்த ஆள் இன்னும் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆட்டத்தை இதோட முடிச்சிடுவாங்களா என்ன? காலொலி வந்தா நீ தீர்வா. டாக்டர் வா. வாடா. ஆஹா நாங்களாம் வரல. என்ன உட்கார மாதிரி ஐடியா இருக்கா? டாக்டர் செம ஜாலியா இருந்துச்சு தெரியுமா? நீ தான் வாமாட்ட சொல்லிட்ட. ஆமாமா ஒருத்தங்கள பார்த்ததுமே தெரிஞ்சது எவ்வளோ ஜாலியா இருந்துச்சுன்னு. நீ வராதுக்கு நான் என்னடா பண்றது? ரூம்குள்ளனா எப்படினாலும் ஆடலாம். இப்படி பப்ளிக்கா? நீ என்ன இவ கூட சேர்ந்த ஆளாட்டுக்குதே? ஏன்? அவதான் அடுத்தவங்கன்னு பார்த்துட்டு இருப்பான். அடுத்தவங்கள பார்த்து நம்ம வாழ்க்கை நம்ம வேலை வேண்டாமா? இப்போ நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கேன், ஒரு 10 ரூபா போய் யார்கிட்ட கேளு, சும்மா கொடுப்பாங்களா ஆடாவது? ஆடு தரமாட்டாங்களா? அப்புறம் இதுக்கு அவங்கள பத்தி யோசிக்கணும். நீனே ஒரு டாக்டரு, எத்தனை பேஷண்ட்டை பார்த்துடுப்ப, ஐசியூல எத்தனை பேர் இருப்பாங்க. ஆடாவது வந்து உன் உயிருக்கு பதிவாக நான் என் உயிர் கொடுத்து உன்னை காப்பாத்துறே சொல்றாங்களா? இல்லைல்ல. அப்படி எதுக்கு நம்ம அவங்கள பத்தி யோசிக்கணும்? அவசியமே இல்லை. ஆமாமா அவசியமே இல்லை. கிளவி சொல்லிட்டா கேட்டுக்கங்க. நீ கம்முடுகல. அவன் சொல்றதுல நான் இருக்கத்தானுங்க செய்து. ம்
ஆனா பொண்ணுங்கும் போது ஆமாமா இவன் உடனே அதை பிடிச்சிட்டு தொங்கிடுவான். பொண்ணுங்கன்னா தண்ணி ஊச்சு, பசங்கன்னா தண்ணி ஊச்சு. என்ன பசங்கன்னா மட்டும் அப்படியே மாட்டுக்கு இருக்கிற ரெண்டு கொம்பு மாதிரி வந்துருமா? தலையில மகுடத்தோட கவசகுண்டத்தோட பார்க்காங்களா? இல்லல்ல. அப்புறம் என்ன? நீ பேசுவடி, நீ பேசுவ. ஏன் பேச மாட்ட? ட்ரெஸ்ஸை பாரு, இதை போட்டுட்டு இந்த ஆட்டை போட்டுக்கிட்டு கிடக்க. ஏன் 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 இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சலே? ஸ்லீவ்லெஸ் லூசே. ஏன் பசங்களாம் ஸ்லீவ்லெஸ் போடுறதே இல்லையா? ஆ பொண்ணுங்க ஸ்லீவ்லெஸ் போட்டால் மட்டும் ஒரு மாதிரி பார்க்கறது. நம்மளாம் என்ன பசங்களை அப்படியே பார்க்கும்? கரெக்ட். நீங்க வேற அவளுக்கு வக்காத்து வாங்காதீங்கங்க. பொண்ணு வேற பையன் வேற நல்லா கிடையாதுங்க, எல்லாம் ஒண்ணுதான். பார்க்குற பார்வையில தான் அடக்கு, என்ன எல்லாம் மனசுல தான் அடக்கு. ம். நம்ம பசங்களை எப்படி பார்க்கும்? இது சுய புத்தியோட இருக்கா, இல்ல தண்ணி அடிச்சிருக்கா, அரை தூக்கத்துல இருக்கா, இல்ல பசியில மெண்டலா இருக்கா அப்படின்னு தானே பார்க்கும். அடப்பாவிகளா, அப்படியா பாப்பீங்க? ஆமா பின்ன, நீங்க சுய புத்தியோட இருந்தாவே முன்ன ஒண்ணு பேசுவீங்க, பின்ன ஒண்ணு பேசுவீங்க. இதுல தண்ணி அடிச்சிருந்தே, அரை தூக்கத்துல இருந்தே, பசி மயக்கத்துல இருந்தா சுத்தம். ம். நீங்க எல்லாம் தானே எங்களை தப்பு தப்பா பார்ப்பீங்க. ஏன்னா உங்க வளர்ப்பு அப்படி வளர்ப்பு. ஐயோ, நானும் அப்படி இல்லப்பா. ஆ தெரியுது, நீ ஒரு டூப் லைட்டுன்னு. உனக்கா கொண்டாட்டமா இருக்குமே, அப்படியே பல்ல பல்ல காட்டு. ஏ அஜய், நெக்ஸ்ட் ஆரம்பிச்சிட்டாடா. நான் என்னடா பண்றது அதுக்கு? அஜய் என்ன குலகத்திரிக்கா? கூப்பிட்டா என்னன்னு கேட்கணும். அத கேட்டனில. என்ன அவங்கள பக்கம் உட்காந்துருக்க ஸ்டூல் அடிக்கா? போலாமா? இல்ல, கால் வலிக்கி. ஓ. பார்த்துட்டே இருக்காட, அமுக்கி விடு. யாரு? நானு. ஆமா. தேவையா உனக்கு? தேவையா? நல்லா அவ கூட சேர்ந்து ஆட்ட மாட்டில? அமுக்கி அங்க பார்த்து அமுக்குடா. அப்புறம் காலை சுருக்கிக்கிச்சு, அதுக்கு நீதான் காரணம் வேற சொல்வா. எல்லாம் என் நேரம். அவனால ஒரு ஃப்ரெண்டா உரிமையா கேக்கா, உன்னோடது இருக்கே. ஐயோ. டாக்டரே, என்ன ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசுறீங்க? அது என்ன குசு குசுன்னு? ஷூ, அது சும்மா மெல்லமா பேசுறத சொல்றது. ஓ. நீ பார்த்து மட்டும் அமுத்தாத, காலையும் அமுத்தே. சரிங்க மேடம், ஊத்துருவேங்க. இந்தாரு டாக்டரே. சொல்லுமா, சொல்லு. உன்னிட காலா நான் அமுத்தணுமா? சுண்டலி இருக்கிறதுக்கு எத்தனை சத்த வேலை வாங்குது? இல்ல இல்ல, நான் சொல்றத மட்டும் கேளுண்ணே. இந்தாரு டாக்டரே, லவ் பண்றது தப்பில்ல. எங்க அப்பாவும் சொல்லியிருக்கே. என்னமா? யோ, நீ கால அமுக்கியா? நான் டாக்டர்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். கிளவி அட்வைஸ் பண்ணுறதா? கேளு கேளு. சொல்லுமா, உங்க அப்பா என்ன சொன்னாரு? லவ் பண்றதெல்லாம் தப்பில்ல. என்னால இந்த உலகத்துக்கு வந்த உனக்கு சாகிற வரைக்கும் என் சக்திக்கு உட்பட்டது என்னவோ சாப்பாடு, துணிமணி, படிக்க வைக்கிறது எல்லாமே நான் செய்வேன். ஆனா முடிவுகளை நீ தான் எடுத்துக்கணும். உன்னோட வாழ்க்கையை நீ தான் பார்த்துக்கணும். நல்லதோ கெட்டதோ நீ தான் முடிவு எடுக்க போற. அதில் என்ன நடந்தாலும் ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஓ, அதுக்கு இப்போ என்னன்னு கேளுடா. டுப்கே இல்ல, அதனால லவ் பண்றது தப்புன்னு நானும் சொல்ல மாட்டேன். ஏன்னா என் அப்பா அம்மா லவ் மேரேஜ் தான். ஆனா நீ லவ் பண்ணும்போது கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன லவ் முக்கியமா ஃபேமிலி முக்கியமான்னு வரும்போதே லவ் தான் சொல்லணும். அப்படிப்பட்டவங்க தான் நீ லவ் பண்ணணும். தேவையில்லாம அடுத்தவங்க கிட்ட மனசை கொடுத்துட்டு கஷ்டப்படாத. அதுக்கு தான் சொல்றேன். டேய், இவன் யார சொல்றான் தெரியுதா? ரேகாவ. அப்ப இந்த சுண்டலி கூட கண்டுபிடிச்சிட்டு பாத்துக்கோ. ஆனா ரேகா டே அருளூசு, இவங்க அப்பாவே அப்படி சொல்லியிருக்கும் போது ரேகா அப்பாவும் அப்படித்தாண்டா சொல்லியிருப்பாரு. ஆனா இவன் ஏன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான் தான் என்னால கண்டுபிடிக்க முடியல. சரி சரி, இந்த சுண்டலி சொல்ற அட்வைஸ் எல்லாம் கேளு. அதுலயே தெரியும் ரேகா குணம் என்னன்னு. அடே, எனக்கு சிண்டு போட்டிருந்தப்போ இவளே சொன்னாலடா, அவளை கிஸ் கொடுத்து கரெக்ட் பண்ணின்னு. நீ தானே ஒண்ணுமே பண்ணல. ஐயோ, நீ அந்த பொண்ணு சொல்ற மாதிரி சரியான டுபுக்கு தான்டா. டேய், அவன் என்ன அக்செப்ட் பண்ணியிருந்து கிஸ் கொடுத்தாங்க கூட ஓகேங்களா? அதுவும் இல்ல, கிஸ் பண்ணியிருந்தேன் என்னை தொங்க விட்டுப்பா கிழிச்சு. அதெல்லாம் பிடிச்சிருக்கு, அத்தனையும் நடிப்பு. அப்படிதான் நானும் நினைக்கிறேன். ஆனா சுண்டலி சொல்றத பார்த்தா நான் கூட நினைச்சே வச்சுனப்புல தனமா இருக்காங்க. ஆனா என்ன நாயே பேசுது பாரு. என்னாச்சு? போலான்னு சொல்லத்தான் கூப்பிடுவான், வேற ஒன்றும் இல்லை. கிளம்பலாமா? ஒன்றும் இல்லை. போலாமா? அப்புறம் இங்க உட்காந்துட்டு
குத்தமெல்லாம் நினைச்சு குறுக்குங்கோ. சேகர். எனக்கு எனக்கு என்ன என்னையே சொல்றேன். நீ தான் கால் வலிக்குது சொன்னீல, ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம் நட. ஓ அப்படி. ஆமா, அப்புறம் தூங்க வேணாமா? என்னடாச்சு? ஆஹா, என்னால நாண்ட விட முடியாடே. நீனே இப்படியே மடியில படுத்து தூங்கு. என்னது மடியிலையா? ஆமா, நாங்க 3 பேர் இருக்கோம்ல, ஆடாவது மடியில படுத்து தூங்கு. அதெல்லாம் ஒன்றும் செட் ஆகாது, போலாம். அதெல்லாம் செட் ஆகும், நீ தூங்கு. அப்பா இவளோட என்ன 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 நீ சொல்றதுதான் எல்லாரும் கேட்கணும். என்ன நாங்க சொல்றதெல்லாம் நீ கேட்டாத. நானு கேட்கறது இருக்கட்டும், நீ முதல்ல என்ன பார்த்து பேசு, எங்கேயோ பார்த்து பேசாத. உனக்கு கொழுப்பு அப்படி. நீ படுத்து தூங்குடி. அவங்க தூங்கினா இவன் என்னடா பண்ண போறா? சேத்துலயே ஒருவேளை விடிய விடிய 2 கிழமை போட்டு அமுக்க சொல்வாளா என்னமோ. எதுக்கு நீ கேர்ஃபுல்லா இருந்துக்கடா. என்ன? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. நீ கதை பேசு. தேங்க்யூ. எல்லாத்தையும் இவன் வச்சிடறான். இவ்வளோதான் யாருனாலையும் வைக்க முடியல. டே அஜய், அங்கிட்டு புலம்பாத, கால அமுக்குடா. சே, இவளுக்கு மட்டும் எப்படிதான் என்ன கண்டுபிடிக்க முடியுதோ? அஜய் இங்க, இங்கிட்டு என்ன பாரு. கால அமுக்கு. இதை சொல்லவா? ஆமா, நான் சொன்னா தண்ணி தூங்கணும். என்ன உத்தரவுங்க மேடம், உத்தரவுங்கோ. ஆடு. சுண்டலியெல்லாம் மலையாசிச்சு பார்க்க நான் கனவா கண்டேன். இப்படி ஆயிப்போச்சே பொழப்பு. நானும் பொழப்புடா. சே, டே 2 கை வச்சு அமுக்குடா. சரி சரி. ஏம்பளா உங்களை போட்டு படுத்துற? எனக்கு கால் வலிக்குமில்ல. எங்கூட அண்ணா அஜய் தானே நான் சொன்னேன். அவன் எனக்கு அமுக்கி விட்டா நானும் அவனுக்கு அமுக்கி விடுவேன். என்ன கிழிப்பா, தண்ணியில் எழுதி வச்சுட்டா உட்காரோனை வச்சு சொல்றதெல்லாம். யாரு நீ? நான் ஒன்னும் ஏதாவது சொன்னனா? இல்ல அந்த டாக்டர் ஏதாவது சொன்னனா? உங்க வேலை என்னமோ அதை பாருங்க. என்ன நான் உன்னை படுத்து தூங்கத்தானே சொன்னேன். நீ எதுக்கு முடிச்சிருக்க? வாய் பேசிட்டு தூங்கு. விட்டா பால்வாடி டீச்சர் மாதிரி கோல் எடுத்து அடிச்சு போடுவாளாட்டக்குதே. குடு குடு குடுன்னு பாக்காத. என்ன அந்த டாக்டர் மடியில பார்த்து தூங்கு. என்னடா? அது என்னமோ சொல்லிட்டு போகுது. இவ சொல்கிறத நம்ம எல்லாரும் கேட்க வேண்டியதாக இருக்கு. நம்ம சொல்கிறத அது கேட்க மாட்டேங்குது இல்லை. இல்ல, எல்லாம் உனக்கு ஃபேவரா நடக்கிற மாதிரி இருக்கு. அவள் வாயில வேணா கிழிப்பா, இவெல்லாம் செய்ய மாட்டா. வேணா பார்த்துக்கிட்டே இரு. அப்போ எப்படான் இருக்கா? இல்ல சிச்சி, எனக்கெல்லாம் தேவையே இல்லைப்பா. பாய் தான் அப்படி சொல்லுது. ஷபா, முதல்ல அவள் ஓகே சொல்லட்டும், படிப்பு முடியட்டும், அப்புறம் அப்பா பேசட்டும், அதுக்கப்புறம் எதனாலும் பார்க்கலாம். எதுக்கு? 60ஆம் கல்யாணத்துக்கா? நானாவது அதையாவது பண்ணுவேன். நீயே என்னடா என்ன? நீ ஒரு பக்கம் கிடைக்கிற சந்தில எல்லாம் கெடா வெட்டுற, இவ ஒரு பக்கம் சும்மாவே என்னை வச்சு செய்யறா. என்னை எங்கேயோ முடிச்சு கட்டிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களோ? ரொம்பலாம் கவலைப்படாத. ரேகா உன்னை காப்பாத்திடுவாங்க. அது ஊமையாட்ட இருந்தே ஊரை கிடக்கும். சும்மாவே எப்படா இவன் வீழ்வான்னு காத்துட்டு இருக்க போல இருக்கு. சச்சா, அப்படிலாம் இல்லடா. ஐயோ, நான் இந்த குட்டச்சியை கூட நம்பிடுவேன்டா. அவ சொன்னா பாத்தியா, அஜய் எதுவும் பொண்டாட்டியா அவன் பின்னாடியே போகணுமான்னு கேட்டால, அவளாவது ஓப்பனா கேட்டுட்டா. உன்னோடதுக்கே நம்ப மாட்டேன்ப்பா, நம்பவே மாட்டேன். இங்கே வாழ்க்கையில் முக்கியமானதே பாசம், நம்பிக்கை. இந்த 2ம் தான். அந்த 2மே இல்லைன்னா நான் என்னதான் பண்ணேன்? டேய் அஜய், அமுக்குடா, அமுக்கு. அமுக்கிறேமா, கோப்படாத. இல்ல ஏன் டாக்டர் மடியில நீ தான் படுக்கணுமா? அவ படுக்க கூடாதா? எதுக்கு இப்ப பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க? யாரு? நானு? ஆமா. ஏய், நான் அதுக்கெல்லாம் ஒண்ணுமே சொல்லலப்பா. இங்க போய் பேசாத. என்ன போய் பேசாத. நீ எனக்கு காலம் தெரியல, நானும் உங்ககிட்ட காலை கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன். எப்படி அவ என் மடியில படுப்பா இல்ல உன் மடியில படுப்பா? அதனால டாக்டர் சும்மா இருக்கவும் சொன்னேன். அது ஒரு குத்தமா? குத்தமாங்க. ஐயோ, நான் படுக்கவே இல்லை. எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்க? நீ கம்முனு கடை. சம்சார மின்சார படத்துல வர மனோரமா சொல்ற மாதிரி கம்முனு கடை, கம்முனு கடை வாமா. உங்களோட பேசுனதோ குத்தமாடா? அவன் என்ன வச்சு செஞ்சுட்டு இருக்க, நீ பல்ல கட்டிட்டு இருக்க. அட, அப்போ மறுபடி நீ பேசித்தாண்டா இருக்க. இந்த ஸ்கூலெல்லாம் போர்டில் பேர் எழுதி வச்சு அடி வாங்கி தருவாங்க பார்த்தியா? அந்த மாதிரி வேலையை வைக்கிது பார்க்க போறா. கொஞ்சம் கவனமா இரு. அடச்சை, எந்த அளவுக்கு இறங்கி கேவலப்படுத்த முடியுமோ அப்படி படுத்துறாங்கப்பா எல்லாரும் என்ன. அஜய், என்னம்மா? இங்காடே அவ வேப்பந்தலையெல்லாம் போட்டு குளிப்பா தலைக்கு. என்ன அதுக்கு இருக்கு இப்ப என்னடா சம்பந்தம்? அதை பத்தி நீ தானே கவலை பண்ணும், நான் ஏன் கவலை பண்ணும்? ஐயோ,
சும்மாவே அது ஹைக்கூ கவிதை மாதிரி தான் சொல்லும். அது முழுசா என்ன சொல்ல வருதுன்னு கேளு. அஜய், நான் தான் சொல்றேனோ, அவ தலையில பேனி ஈரு பூச்சி தொலையெல்லாம் இல்ல. அதை பத்தி எனக்கு என்ன கவலை? இதையே நீ இப்ப என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? அதானே, இப்ப நீ என்ன பண்ணணும்னு நினைக்க? கேவலப்படுத்திட்டு இருக்க மாதிரி. ஏய், நீ காமெடியாட. நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருக்கேன். என்ன? டாக்டர் மடியில அவ தலை வச்சு படுக்கும், அவருக்கு ஒன்றும் பேனி இதெல்லாம் வந்துடாது. அவ டெய்லி பூ வைப்பாதா, ஆனா அவ தலையில பூச்செல்லாம் இல்ல. ஏண்டா நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு விளங்குதா விளங்கலையாடா? ஐயோ, இந்தாடே. ஏன் உன் தலையில டேண்ட்ரஃப் இருக்கா, பூச்சி இருக்கா? நீ லூசே, நான் பூவே வைக்கிறதுல எனக்கு எப்படிடா இருக்கும்? டுபுக்கே, அப்ப எதுக்கு நீ தேவையில்லாத டாபிக் எடுத்து தேவையில்லாத நேரத்தை சொல்லிட்டு இருக்க? நீ தானே டாக்டர்கிட்ட சொன்ன ரேகா அவன் மடியில பார்த்தா பூச்செல்லாம் ஊருனே, அதான் சொன்னேன். நான் அப்படி சொன்னேன், நீ பார்த்த? ஆமா, அந்த டுபுக்கு. லூசு, நாங்க அதை பத்தி பேசவே இல்ல, சரியா? அடங்கு. அப்புறம் என்ன சொன்னேன்? என்ன பேசிட்டு இருந்தீங்க? இங்க எங்காவது மொட்டைக்கிணறு இருந்தா உன்னை அதுல போட்டுட்டு போயிடலான்னு பேசிட்டு இருந்தோம். அடக்காதகா, நீ எல்லாம் ஃப்ரெண்டாடா? எனக்கு ஃப்ரெண்டா? உங்களோட ஃப்ரெண்டா இருந்து எனக்கு என்ன சேலையா வைக்க போறாங்க? அதுக்கு ஐயா ரொம்ப பதறாத, சும்மா சொன்ன என்ன? வாய்முடு, கொசெல்லாம் உள்ள போயிட்டு வருது. ஷபா, உங்க 2 பேத்தையும் வச்சுட்டு. என்ன சொன்ன? கொசு ஏன் வாய்க்குள்ள போயிட்டு வருதா? நீ தாண்டா பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் பல்லே விளக்காம இருக்க. உன் வாயில தான் ஒரே நாத்தம். ஏய் சுண்டலி, புடிச்சு எரியிற நெருப்புல போட்டுருவேன் பாத்துக்கோ. நானா பல்லு விளக்காம இருக்க? நீ வந்து பார்த்த? போடா ஊத்தப்பல்லா, கருணாக்கு வாயா. ஏதாவது அபசொன்னா சொல்லாதடா, நடந்து தொலைஞ்சிட போதே. வாயமடு, போய் பேனாண்டி கழுவி மாறல. ஏய், ஐயோ, 2 பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அதானே, நீ முதல்ல அவங்களுக்கு ஜாட அடிக்கிறத நிறுத்து. என்ன? நீயும் ஆஜிக்கோசரம் என்கிட்ட சப்போர்ட் பண்ணி பேசாத என்ன? ஏரவதி, உனக்கு தேவைன்னா அவங்க கூட போய் நல்ல வேலை வாங்கிக்கிட்டு பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு உனக்கு என்னென்ன காரியம் ஆகணுமோ அதெல்லாம் படிப்பேன். தேவையில்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது பேசி சண்டை இழுத்துட்டு இருப்பேன். இல்லையே, அப்படியெல்லாம் இல்லையே. நாங்க சும்மா எதார்த்தமா செய்யறதெல்லாம் உங்களுக்கு நல்லா என்டர்டைன்மெண்டா தானே இருக்கு. 2 பேரும் நல்லா உட்காந்துக்கிட்டு பல காட்டி இழுக்கீங்க இல்ல? அதானே. ஏண்டா, நான் உனக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசுறேன். அப்படி இருந்தும் நீ ஏன் காலையே வாடுற பாத்தியா? நீ எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசின? ஆடு எங்களுக்கு ஒன்றும் சப்போர்ட் பண்ணி பேச வேண்டாம். நாங்களே அடிச்சுக்குவோம், நாங்களே சேர்ந்துக்குவோம். ஆமா, அப்படித்தான். உங்க 2 பேத்துக்கு இடையில வந்தோம் பாத்தியா? நாங்க 2 பேரும் எங்களை சொல்லணும். அடா, அந்தாப்புல எடுக்க குட்டி சவடு போய் முட்டிக்கோ. என்னெல்லாம் பேசுற நீ? மாய மூடு முதல்ல. என்ன? ஆமா, டாக்டர் சொன்ன உனக்கு உடனே பொங்கிட்டு வந்துருமே. அவர் உனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி தராருல, அவருக்கு இதெல்லாம் தேவைதான். பாரா, என்ன உனக்கு தானே வாங்கி தரே சொல்றாரு, நீ தானே வேண்டான்னு பிளிக்கிக்கிற. ஐயா, எங்க மேல ஒன்றும் கரிசனை தேவையில்லப்பா, எங்க வேலையை நாங்க பாத்துப்போம். அப்போ வாய மூடு, அதான சொல்ல வந்த? ஆமா, நானும் உன்னை படுத்து தூங்கு சொன்னேன்ல, பேசாம தூங்கு. டாக்டரே, நீ நகர்ந்து உட்காரு, உன் தோல்லையாவது அவ சாஞ்சிப்பா. பெரிய மனுஷி சொல்றாங்களா, கேளு. கண்ணை மூடி தூங்கு. அஜய், நீ காலை அமுக்கு. விட மாட்டா போல இருக்கு. தூங்கிட்டாங்களாடா? தோல்ல சாஞ்சிட்டாங்க. தூங்கலைன்னு நினைக்கேன். டாக்டரே, சாடி ரூம்ல இருந்தா நாங்க 2 பேரும் தூங்கணும். அவன் பயந்து ஏதாவது புலம்பிட்டு அழுதுட்டு ஏதாவது பண்ணிட்டே எடுப்பா. அதான் எல்லாரும் இங்க உட்காந்துட்டோம். சாடி, உனக்கு தூக்கு கெட்டு போச்சா? இல்ல, பரவாயில்ல. தேங்க்ஸ். அஜய், கால் அமுக்கேமா? அமுக்கே. ஐயோ, ரேகா, இப்ப என்ன பண்றது? இவன் நைட் அங்கதான் இருந்தா நமக்கு தெரியாது. எப்படி சமாளிக்க போற? என்னடா கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லி தப்பிக்கலாம் நினைக்கிறியா? ஐயோ நிஜமா, உங்க 2 பேத்தையும் அங்க பார்த்து என்ன சொக்கியே போனேன். ஆனா இப்ப ரேகா, ஆமாண்டா, ஆமா, நைட் அவங்க அங்க இருந்தாங்கல்ல, அப்பதான் நானு இவளோட உடம்புக்குள்ள பூந்துட்டேன்டா. என்னது?
அப்ப நீ நிஜமாவே பேயா? இந்த பொண்ணு பேய் மாதிரி நடிக்கலையா? ஆமாண்டா, இந்த பொண்ணு ஒன்றும் தெரியாத அப்பாவி. அந்த ஹோட்டல்ல வச்சு என்னை கொலை பண்ணிட்டாங்க. அவங்கள பழி வாங்குறதுக்காக நான் இவ உடம்புல பூந்திருக்கேன். ஐயோ! அம்மா தாயே, நீ யார வேணா பழிவாங்க. என்ன விட்டுரு. அ அ நீ எவ்வளோ சீக்கிரம் இவ உடம்புக்கு போ முடியுமோ போயிரு. ப்ளீஸ் ப்ளீஸ். ஓ, அப்படியா? உனக்கு தான் நான் பேய்ங்கிற உண்மை தெரிஞ்சிருச்சுல்ல. ஆ, இனி நான் உன்னை சும்மா விடுவேன்? அம்மா தாயே, என்ன விட்டுருமா, விட்டுரு. முடியாதுடா, முடியாது. உன்னை என்ன பண்றேன் பாரு. என்னடா 2 பேரும் உள்ள போய் எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணோம். எனக்கும் அதான் யோசனையா இருக்கு. யாராவது உள்ள போய் பார்க்க சொல்லலாமா? இல்ல நம்மளே உள்ள போலாமா? அ, உள்ள என்ன நிலவரம் தெரியலையேடா. ம், நம்ம 4 பேத்து கையிலுமே எதுவுமே இல்ல. உள்ள ஏதாவது பிரச்சனையா? அதுவும் தெரியல. நம்மளே எப்படி சமாளிப்போம் அப்படின்னு யோசிக்கும்போது, அவங்க 2 பேரும் எப்படிடா சமாளிப்பாங்க? அதுதானே எனக்கும் ரொம்ப பயமா இருக்கு. இவங்களுக்கு ஏதாவது ஆயிட்டா அ, நம்ம என்ன பண்றது? இல்லை அவங்க வீட்டாளர்களுக்கு என்ன பதில் சொல்ல போறோம்? ம், எனக்கும் ரொம்ப பயமாவும் குழப்பமாவும் தான்டா இருக்கு. ஆனா நான் அதை வெளிய காமிச்சிட்டா நீ ரொம்ப உடஞ்சிருவியேன்னு அமைதியா இருந்தேன். ம், நடக்கிறது நடக்கட்டும். உள்ள போய் எதுனாலும் பார்த்துக்கலாம். நம்மளை நம்பி நம்ம கூட வந்தவங்களுக்காக அவங்களோட நம்பிக்கையை நம்ம உடைச்சிடவும் கூடாது. எதுனாலும் செய்யவும் தயாராக தான் இருக்கணும். நீ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒன்று பண்ணுவோம். அதுக்குள்ள கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கறது நடக்கும்னு நினைக்கிறேன். என் நம்பிக்கை வீண் போகாமல் இருந்தால் சரிதான்.